மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. மாயன் மயம். ஆன்மீக நண்பர்களே, ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அந்த நிகழ்வு தான் இங்க நடந்திருக்கு. கண்களில் கண்ணீர் வருகின்றது, நெஞ்சு உருகுது, மேனி நடுங்குது. ராமானுஜரை நினைத்து அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் ராமானுஜதாசன். இந்த மகான் இந்த பாரத தேசத்துல தான் பிறந்தார். உலகத்திலேயே எத்தனையோ மகான்கள், எத்தனையோ சித்தர்கள் இந்த பூமியில நடந்திருக்காங்க. இது பாரத தேசம். இந்த தேசத்துல நதிகள் மட்டுமல்ல, மலைகள் மட்டுமல்ல, எல்லாமே புனிதம் தான். அதனாலதான் பாரத மாதான்னு சொல்றாங்க. எத்தனையோ மகான்கள், என்னுடைய அனுபவத்துல எத்தனையோ மகான்களை படித்திருக்கிறேன், வாசித்திருக்கிறேன், சுவாசித்திருக்கிறேன். ஆனா ராமானுஜருடைய திருவடி நான் உய்வதற்கு ஒரே வழி, உய்வதற்கு ஒரே வழி ராமானுஜர் திருவடி. இது நான் சொல்லவில்லை, ஒவ்வொரு ஆத்மாவும் சொல்லும். பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை. அதை உலகத்துக்கு சொன்ன ஒரே ஆள் ராமானுஜர் தான். இந்த உலகினுடைய முதல் புரட்சியாளர் ராமானுஜர் தான். பிறப்பால் மட்டுமல்ல, இந்த உடல் வந்து ஆன்மா. நம்ம எல்லாம் சின்ன குழந்தைல ஸ்கூல்ல படிக்கும் போது கண்ணன் பல பெண்களோடு ஆடுவதை பார்த்திருக்கிறேன். கண்ணனுக்கு எதுக்கு இந்த வேலையே, இவர் பெண்களோடு ஆடுகின்றார் என்றெல்லாம் ஒரு எண்ணம் நாளாக பக்குவப்பட அந்த பரமன் பாதம் நெருங்க கண்ணன் ஆடியது உடலோடு அல்ல, ஆத்மாவோடு. அதை புரிஞ்சுக்கலாம். இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு ஆடியது. அதை உணர்த்தவர் தான் ராமானுஜர். என்னுடைய அனுபவம், இனி வருகின்ற காலம், வருகின்ற யுகம் ராமானுஜருடைய யுகமாக மாற வேண்டும். காரணம், வாழும்போது நமக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. கணவனுக்கு மனைவியோ, மனைவிக்கு கணவனோ, குருவுக்கு சீடனோ, சீடனுக்கு குருவோ யாருமே வாழ்கின்ற காலத்துல தெரிய மாட்டார். தாயின் அருமை இப்ப தெரியாது, தந்தையின் பெருமை இப்ப நமக்கு தெரியாது, குருவின் பெருமை தெரியாது. சொன்னாங்க கிராமத்துல எல்லாம், தாயோடு துணை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, மனைவியோடு மானம் போச்சு, குருவோடு எல்லாம் போச்சு என்பார்கள். ஆனால் ராமானுஜர் நினைத்து பார்க்கின்றேன், எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இதை இந்த திரிதண்டத்துல கையில பிடிக்கின்ற அளவுக்கு நான் மேல்கோட்டை சக்கரபாணி மகாராஜ் அவரை நினைச்சு பாக்குறேன். ஐயா வாசன் ஐயாவை நினைச்சு பாக்குறேன். உண்மையிலே சொல்றேன், நீங்கள் எல்லாம் நாராயணன் அருகில் இருப்பவர்கள். உடம்பால மட்டுமல்ல, ஆத்மாவாலும் தான். இந்த எளியருடைய ஆலயத்திற்கு வந்து நரசிம்மர் பிரதிஷ்டை நீங்களா கலந்துகிட்டீங்க. ஐயா எல்லாரையும் உயர்த்தி பார்த்தாரு. பிறப்பால ஏற்றத்தாடுவல்ல ஐயா சொன்ன மாதிரி அந்த வழியில வைணவம், நாம எல்லாம் வைணவனா தான் பிறந்தோமான்னு தெரியல, ஆனா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதான் சொன்னாங்க, ஓம் நமோ நாராயண். உய்வதற்குங்க ஐயா, உய்வதற்கு ஒரே வழி ராமானுஜருடைய வழி. அந்த வகையில இன்னைக்கு இப்படி ஒவ்வொருத்தராவே நம்ம ராமானுஜரை நோக்கி நகர வேண்டும். அந்த நகர்கின்ற ஒரு வாழ்வை நமக்கு அமைத்து தர வேண்டும். இந்த திரிதண்டம் வாங்குவதற்கு எப்படி எனக்கு நாராயணன் பாதம் நற்றுணையாவது நாராயணன் தான் சொல்வாரு. இறைவன் எங்கிருக்கிறான்னு கேட்டா ஒரு எங்கே இல்லை. யோகி கிருத்தியா நகமியம் வந்தே விஷ்ணுவா பயங்கரம் சர்வலோகைகநாதம். நல்லோருடைய இதயத்துல இருக்கக்கூடியவன் நாராயணன் தானே. அந்த நாராயணன் நினைத்து மனசு விரும்புகிறது. இந்த ஆலயத்துல விரைவில் ராமானுஜருடைய வடிவம் அமையும். எல்லாரும் வந்து கலந்து கொள்ள காரணம் என்னன்னா, நம் பிள்ளைகளுக்கெல்லாம் ராமானுஜரை பத்தி சொல்லிக் கொடுங்க. நம் பிள்ளைகளுக்கெல்லாம் சத்ரபதி சிவாஜியை சொல்லிக் கொடுங்க. நிலவுக்கும் களங்கம் உண்டு, குறையில்லாத மனிதன் யாருங்க. நிறைவா அந்த பூமியில யாரும் வாழ முடியாது. வாழுகின்ற காலம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்பதை போல இந்த வாழுகின்ற காலம் நம்மளுடைய நல்லோர்கள் கூட்டியது. எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எண்ணங்கள் தான் முக்கியம். அந்த வகையில நாம எல்லாம் ராமானுஜர் பாதத்துல கூடியிருக்கோம். கொஞ்ச நேரத்துல நரசிம்மர் இங்க அமைய போகின்றார். இந்த ஆலயம் தனிப்பட்ட முறையில் என்னுடையது உன்னுடையதெல்லாம் நம்முடையது. ஒவ்வொரு ஆலயத்தினுடைய செங்கலும் எத்தனையோ மகான்கள் ஞானிகள் உழைப்பால் உருவாக்கப்பட்டது. எத்தனை ஆலயங்களை நம்ம இழந்திருக்கோம். இனி இழப்பதற்கு நம்மிடம் எதுவுமே இல்லை. அதற்கான முறையில தான் ஒவ்வொரு ஊரா போலும், ஒவ்வொரு இடமா போலும். சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வு இல்லை, அதுவும் சொல்ல சப்போடா பிறப்பால் இல்லை என்பதை சொன்னவர் தானே ராமானுஜர். ஏங்க, மந்திரம் தேடி தீட்சை தேடி தெருவா அலைகின்றோம். இவர் குருவா அவர் குருவா இவருவா என்றெல்லாம் எண்ணி பார்க்கின்றோம். அதற்கெல்லாம் லோக குரு தானே ராமானுஜர். அவர் சொன்னது எத்தனை பேருக்கு கேட்டோம்? ஓம் நமோ நாராயணா, எளிய மந்திரங்க. எந்த பூஜை வேண்டாம், புனஸ்காரம் வேண்டாம், ஹோமம் வேண்டாம், யாகம் வேண்டாம், புண்ணிய நதிகளில் நீராட வேண்டாம், ஆலய கதவுகளை தட்ட வேண்டாம். ஓம் நமோ நாராயணாய என்ற ஒரு அற்புதத்தை நமக்கு தந்து சென்ற அந்த ஞானி, அந்த மகானுடைய இடம் இதுதான். அதை ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு அருமையான வாய்ப்பு. எளியோன், என்னால் முடிந்தது ஒரு எளியோன், அதாவது வாழுகின்ற காலம். அதற்கெல்லாம் என் தாய் தந்தையர், என்னுடைய
உறவு, என்னுடைய ரத்தம், அவர்கள் செய்த உதவிதான். உங்களை எல்லாம் நான் நினைத்து பார்க்கின்றேன். இதில் கலந்து கொண்ட உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை சிறப்பா அமையலும். ஒவ்வொருத்தரும் சொல்லிக் கொடுங்க ஐயா ராமானுஜரை சொல்லிக் கொடுங்க. யார் யாரையோ சொல்றோம், நீங்க வேற எந்த மகானை பத்தியும் பேசாதீங்க. அடியே ராமானுஜதாசன் சொல்லிக் கொடுங்கள், ராமானுஜரை சொல்லிக் கொடுங்கள். அந்த குழந்தையுடைய விதை, அதாவதுங்க தாய் கருவுல இருக்கும் போதே ஓம் நமோ நாராயணாய், தாய் கருவுல இருக்கும் போதே சொன்ன மந்திரம் தானே கடவுளையே இந்த பூமிக்கு வரவழைத்தது. கடவுளை இந்த பூமிக்கு நகர்த்தியது எது? ஓம் நமோ நாராயணனாயா என்று நாரதர் பிரகலாதன் கருவில் இருக்கும் போது அந்த திருவாக்கு சொன்னார் இல்லையா? அழைத்ததும் ஓடி வந்தானே, நாளும் கோளும் ஏது நரசிம்மனுக்கு. நரசிம்மனை பொறுத்த வரைக்கும் பயம் வேண்டாம், அச்சம் வேண்டாம், நடுங்க வேண்டாம். நெருங்கி பாருங்கள், நவ கிரகங்களை பத்தி நீங்க எல்லாம் அஞ்ச வேண்டாம். ஒரே ஒரு முறை நரசிம்மரை நெஞ்சார நினைத்து பாருங்கள். 10 அவதாரத்துல பவித்திரமான அவதாரம் ராமன் வைத்திருக்கலாம். எத்தனையோ தேவதைகள் தெய்வங்கள் இருந்தாலும் கூட நரசிம்மனை நாம் ஏன் கொண்டாடுறோம்? என்னுடைய இளமை பருவத்துல நரசிம்மன் என்னுடைய பாக்கெட்ல இருப்பாரு, நரசிம்மர் படவினுடைய பாக்கெட்ல இருக்கும் அப்படின்னாரு. உண்மை அதுதான். நரசிம்மன் ஒருவன். காரணம் என்னன்னாங்க, ஒன்னே சொல்றேங்க, பிரகலாதன் கருவில நாராயண நாமத்தை தான் கேட்டார். கூப்பிட்டாலும் ஓடி வந்தார். தவம் பண்ணானா? கோடி கோடி மந்திரங்கள் ஜபித்தானா? எதுவுமே இல்லையே. நம்பிக்கையோட இங்கு இருக்கின்றானா? இருக்கிறான். தன்னுடைய பக்தனுடைய நம்பிக்கைக்காக வந்தார்னா ஏங்க நம்ம நம்பிக்கை வரக்கூடாது? வருவான். ஆனால் நம்ம கிட்ட நம்பிக்கை இல்லைங்க. வருவானா வரமாட்டானா என்ற ஒரு சந்தேகம் தானே. இந்து தர்மத்துல இது இந்து மதமே கிடையாதுங்க. இது நம்முடைய பிறப்பு, நம்முடைய வாழ்வு. தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்து தர்மத்தை பத்தியும் நம்முடைய குலதெய்வங்களை பத்தியும் தெய்வங்களை பத்தியும் சொல்லித்தாருங்கள். அதுதானே உங்களை கேட்கறது. நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கிறது 50 பேரு உங்க பிள்ளைகளுக்கு வளர்த்து கொடுங்க, அந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க. அந்த 50 1000 1000 2000 நம்மை அசைக்க யாராலுமே முடியாது. அந்த வகையில இந்து தர்மம், மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் புரண்டு நகர்ந்த புண்ணிய பூமி இந்த பாரத பூமி. எல்லோருமே எனக்காக ஒரு ஆசை, நீங்க எல்லாரும் மனமுருக அடியேன் ராமானுஜதாசன் இந்த வார்த்தையை சொல்லணும். ஓம் நம்மெல்லாம் சொல்ல வேண்டாம், யாரையும் புகழ வேண்டாம். அடியேன் எல்லாரும் மனதார சொல்ல முடியிட்டா மனதுக்குள்ள நினைக்க, அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் ராமானுஜதாசன், ராமானுஜதாசன்.